காணொலியை பார்க்கும் நமது அத்தனை மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் யூனியன் பக்கம் 4 நாளாக உடஞ்சி போயிட்டு வந்து தண்ணி நான் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் மரியாதை இன்று காலை நமது கடையம் ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஜெனிதா மேரி அவர்களும் எஸ்.ஏ. டேவிட்சன் அவர்களும் எஸ்.ஏ. சுப்ராஜ் சார் அவர்களுக்கும் வந்து அவங்க பேசி அதிகாரிகிட்ட பேசி அரை மணிக்கூரில் இதை தோண்டி தண்ணி நிப்பாட்டினாங்க. அவங்களுக்கு கடையம் மக்கள் சார்பாக நமது கடையம் காவல் ஆய்வாளர் மற்றும் எஸ்.ஏ. சார், சுப்ராஜ் சார், டேவிட்சன் சாருக்கு ராயல் சல்யூட் கடையம் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து எனக்காண்டி கேட்கல, மக்களுக்காண்டி தான். இருந்தாலும் இன்னைக்கு காவல்துறை எடுத்த பணி ரொம்ப சிறப்பான பணி. அவங்க ஃபோன் பண்ண உடனே 10 நிமிஷத்துலேயே அதிகாரி வந்துட்டாங்க. கடையம் மக்கள் சார்பாக நமது கடையம் ஸ்டேஷனில் பணி செய்யும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஒரு பணிவான வேண்டுகோள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஒரு பணிவான வேண்டுகோள் கேட்க மாட்டாங்க. நமக்கு வந்து கடையம் தொகுதி வந்து பெரிய லிமிட்டு, இன்னும் குத்தப்பாஞ்சா பரம்பு வர இருக்கு. தயவு செய்து 4ஆம் கட்டளை 5ஆம் கட்டளை பக்கம் ஒரு மினி ஸ்டேஷன், இந்த ஆலோகுறிச்சி மாதிரி ஒரு கடையில் ஸ்டேஷன் வச்சு கொடுத்தீங்கன்னா நமது காவல்துறை நண்பர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். அதே மாதிரி அங்கேருந்து குத்தப்பாஞ்செல்லாம் போனால் 20 கிலோமீட்டர் ஆகுது. தயவு செய்து இந்த காவல்துறை மானிக்க கோரிக்கையில் அவங்களுக்கு அந்த 5ஆம் கட்டளை பக்கம் ஒரு ஸ்டேஷன் அமைத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா அவங்களுக்கு நல்ல பணி செய்ய நல்ல உதவியாக இருக்கும். குத்தப்பாஞ்சாலில் ஒரு சம்பவம், ஒரு அசம்பாவிதம் நடந்து அங்கேருந்து போனால் 20 கிலோமீட்டர் ஆகுது. அவங்க காவல்துறை என்ன செய்வாங்க பாவம். அதே மாதிரி காவல்துறை நண்பர்களுக்கு வாரம் ஒரு முறை சுழற்சி முறையில் விடுமுறை கொடுங்க. காவல்துறை எஸ்.ஏ. அவர்களுக்கும் ஆய்வாளர் அவர்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் வாரம் ஒரு முறை சுழற்சி முறையில் விடுமுறை கொடுங்க. நான் முதலமைச்சரை பணிவன்போடு கேட்குறேன். அவங்க தான் உங்கள் தூணு. ராணுவம் இல்லைன்னா நம்ம நாட்டில் தூங்க முடியாது. காவல்துறை இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டில் யாரும் தூங்க முடியாது. 10 கிலோ அரிசியில் ஒரு கல் கிடக்கும். 10 கிலோ அரிசியில் ஒரு கல் கிடக்கும். அதனால் ஒரு காவல்துறை தவறு செய்தார் என்று ஒட்டுமொத்த காவல்துறையை யாரும் பேசாதீர்கள். அவர்கள் நமது நாட்டில் தமிழக காவல்துறை இல்லை என்றால் நம்ம எல்லாம் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் அவர்களுக்கும் என் கோரிக்கை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பணியோடு ஏற்று காவல்துறை நண்பர், எனக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் நேர்மையான அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தமிழக உள்ள அத்தனை காவல் அதிகாரிகளுக்கும் சுழற்சி முறையில் நீங்கள் அறிவித்த மாதிரி விடுமுறை கொடுங்க. நன்றி, வணக்கம் முதலமைச்சரே, நன்றி.